அதுக்குதான் அழுதுகிட்டு படம் நடிக்கணும்னு சொல்லிட்டு வரணும் தான் பழுதுகிட்டு இருக்கோம். ஏன்னா அவருக்கு மட்டும் கடைசி படம் இல்லை ப்ரோ, எங்களுக்கு பிளாஸ்டிக் படங்கிறத தாங்கிக்க முடியல. பேர் ஒன்றும் இல்லை, அதோட படம் நல்லா இருக்கு. கடைசி படம் அதை மட்டும் அக்செப்ட் பண்ண முடியல. ஒரு 15 வருஷமா ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு இருக்கேன். இதுலேயும் இருக்கேன், கட்சியிலையும் இருக்கேன், மாவட்ட மகளிரணி அமைப்பாளர், இவங்க இணை அமைப்பாளர். இது கடைசி படங்கிறத தாங்கிக்க முடியும். மற்றபடி கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ஜாய் பண்ணோம் படத்தை. கடைசி படங்கிறத தாங்கிக்க முடியல. படத்துல நிறைய நல்லது பண்ற மாதிரி அவர் நடிச்சிருக்காரு. கண்டிப்பா பண்ணுவாருப்பா. படத்துல 2 மாசத்துல இந்த அளவுக்கு 2 மாசத்துல ரொம்ப நல்லா தானே பண்ணியிருக்காரு. சொன்னது கண்டிப்பா பண்ணுவாரு, சொன்னது செஞ்சிருக்காரு, சொல்லாதே செய்வாரு. கண்டிப்பா இன்னொரு 30 வருஷத்துக்கு அது கண்டிப்பா நடக்கும். தளபதி தான். 2056 வரைக்கும் தளபதி தான். நாங்களாம் வயசாச்சு, வேணாம் போனாதான் உண்டு. மற்றபடி இன்னுமே வேற எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முடியவே முடியாது. தளபதி. நீங்க தளபதி கிட்ட ஒரு வேண்டுகோள் கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? பெண்களுக்கான பாதுகாப்பை இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்தணும். அங்கங்க நடக்கிற இந்த சின்ன குழந்தைங்க அஃபியூஸ்லாம் நடக்கக்கூடாது. அது ஒன்று தான் நாங்கள் இப்போதைக்கு கேட்குறோம் அவர்கிட்ட. மற்றபடி எங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கே தெரியும். எங்களுக்கு என்ன தேவைங்கிறது கண்டிப்பாக செய்வார். சரி, முன்னாடி இந்த ஆட்சிக்கும் இப்போ நம்ம தளபதி ஏங்க அந்த ஆட்சியெல்லாம் பற்றி எதுக்குங்க பேசிக்கிட்டு? அதெல்லாம் தேவையில்லை. அப்போ பார்த்தாவே தெரியும்னா முதல்ல நடந்த ஆட்சி எப்படி இருக்கு, இப்ப இருக்க நடக்கிற ஆட்சி எப்படி இருக்குன்னு இந்த படத்தை பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியும். மக்கள் எல்லாரும் பார்க்கணும். பெண்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், விழிப்புணர்வையும் கொடுக்கணும். அவர் சொன்ன அந்த 3ஐயும் பெண்களுக்கு கண்டிப்பா அவர் சொல்லிக் கொடுக்கணும். எல்லா தாய்மார்களும் சொல்லணும், சொல்லி கொடுக்கணும். ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுக்கணும், தாய்மாரும் சொல்லிக் கொடுக்கணும். விஜய் சார் சினிமாவில் வரவே மாட்டேன் அப்படின்ட்டாரு. ஒரு ரசிகை எந்த அளவுக்கு விஜய் சார் அதுக்குதான் பழுதுகிட்டு இருக்கோம். அதுக்குதான் அழுதுகிட்டு படம் நடிக்கணும்னு சொல்லிட்டு வரணும் தான் பழுதுகிட்டு இருக்கோம். ஏன்னா அவருக்கு மட்டும் கடைசி படம் இல்லை ப்ரோ, எங்களுக்கு